வழக்கறிஞராகவும் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கறிஞராக எனக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது. இது போன்ற குற்றங்கள் எந்த பெண்ணுக்கு எதிராக நடந்தாலும் காவல் அதிகாரிகள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தமிழக அரசாங்கமும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் தவறுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அது களையப்பட வேண்டும். இந்த பிறக்காத ஒரு குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது, இந்த குழந்தை என்ன தவறு செய்தது, அது சம்பந்தப்பட்டவர் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகளை தாக்கல் செய்து கிரிமினல் குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக 2 வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் அதில் கூட நீதியரசர் அவர்களுக்கு எந்த ஒரு ஸ்டே கொடுக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். ஏனென்றால் அந்த பெண் எழுப்பியது மிக சீரியஸான ஒரு கேள்வி, சீரியஸான ஒரு வழக்கு. இதில் நீங்க சிவில் கேஸாக நீங்க தாக்கல் செய்திருக்கிறீர்கள். நான் இதில் ஸ்டே தரமாட்டேன், நீதியரசர் மறுத்துவிட்டார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்க மகளிர் ஆணையத்தை வந்திருக்கோம். ஏன்னா இவங்க பிரெக்னன்சியோட அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. குழந்தை எந்த நேரத்துக்கு பிறக்கின்ற ஸ்டேஜில் இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது தன் தகப்பன் யார் என்பது தெரியாத ஒரு சூழல் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடாது. இந்த பூமி என்பது பெண்களை பாதுகாக்கின்ற போற்றுகின்ற ஒரு தமிழகம். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணையும் பாதுகாக்க வேண்டியது எல்லாரோட கடமையும் கூட.